அருமையான மைல்டு மட்டன் பிரியாணி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நெய் பார்த்து பயந்துடாதீங்க, நெய் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும். புதினால ஃப்ரை ஆகிடுச்சு. மட்டன் வந்துருக்கான்னு பார்ப்போம். பூ போல் வந்திருக்கு, சூப்பர் மட்டன். காலத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தானா மற்றபடி? இல்லை இல்லை, பச்சை மிளகா மட்டும். பச்சை மிளகா மட்டும் தான். உப்பு அளவு இருக்கா இல்லை கண்ணளவு கையளவு தான்? எல்லாமே கையளவு. கையளவு கண்ணளவு கையளவு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. உதிரியாக வந்திருக்கு. நல்ல வாசம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். இன்றைக்கி அத்தானோட பர்த்டே. அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம் கோயம்புத்தூருக்கு. அக்கா பிரியாணி பண்ண போகிறேன்னாங்க. சரி, மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும் அக்கா வைக்கிறது. ரொம்ப ரிச்னஸாக இருக்கும், நெய் நிறைய போட்டு மைல்டாக இருக்கும், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய்யோட அரோமா, மட்டனோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். சரி, அதை ஒரு வீடியோவாக எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் பண்ணுற மெத்தடை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ் வந்து அரைக்காமல் முழுசாக போட்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான், வத்தப்பொடி கிடையாது, தயிர் கிடையாது, நெய் வந்து நிறைய ஜாஸ்தி ஊற்றுவாங்க. அதனால் அது வந்து ரொம்ப ரிச்னஸாக இருக்கும். இதே மெத்தடை நீங்கள் என்றைக்காவது ரொம்ப ரிச்சாக பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்தவங்க கட்டாயம் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு தாட் ஃபார் த டே: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இதோட ஷார்ட் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டமானது இது. நம்ம டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம நிறைய பொய் சொல்கிறோம், நிறைய விஷயங்களில் பெரிய காரியத்தில் பொய் சொல்கிறோம். இது வந்து ஒரு நாளில் நம்ம மாற்ற முடியாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த வந்து நம்ம பொய் சொல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துறது, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாமே, டெய்லி ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஒரு சின்ன காரியத்துக்கு நம்ம ஏதாவது பொய் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உண்மையை சொல்லி அதை ஃபேஸ் பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு நல்ல காரியம். இது வந்து நாங்கள் லைவாக பேசிட்டே வீடியோ எடுத்தோம். அதனால் அந்த குக் பண்ணும்போது உள்ள அந்த சவுண்டு, பாத்திர சவுண்டு, அது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் சவுண்டு கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கேளுங்க, அப்போது கிளியராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கிலோ அக்கா ஸ்பெஷல் நெய் மட்டன் பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல மட்டனை தனியாக வேக வைக்கணும். மட்டன் வேக வைக்கும்போது அது கூட இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வைக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டாம், மட்டன்லேருந்தே தண்ணி விட்டுரும். 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 1.5 கிலோ மட்டன் வேக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு லேசாக தட்டி போட்டால் போதும் மட்டன் வேக வைக்கும்போது. மட்டன் வெந்துட்டு இருக்கு குக்கரில். இது என்னது பாத்திரம் வச்சாச்சு? அதுக்குள்ளே வச்சாச்சு. சரி, என்னென்ன? என்ன ரைஸ் பிரான் ஆயில். ஓகே, எவ்வளோ பண்ண போகிறோம் இன்றைக்கி பிரியாணி? 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 1.5 கிலோ பிரியாணிக்கு ஒரு 100 ml எண்ணெய். சரி, 150 ml இருக்கும். 150 ml எண்ணெய். நெய் பார்த்து பயந்துடாதீங்க, நெய் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும். நெய் ஒரு 150 ml இருக்கும் போலையே. சரி, 150 ml எண்ணெய், 150 ml நெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடணும், அப்படி தானே? இல்லை, ஃபஸ்ட்டு புதினா இலை. புதினா இல்லையா? வித்தியாசமான மெத்தடாக இருக்க. சரி, ஓகே. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் புதினா இலை போடணும். அப்போ புதினா இலை ஏன் முதல்ல போடுறோம்? எதுவும் பெனிஃபிட் இருக்கா? இல்லை, ஆனால் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகணும், வாசமும் நல்லா கொடுக்கும், அப்படி தானே? வாசமும் நல்லா கொடுக்கும். பிரியாணி ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிற வரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். சரி, முறுமுறுட்டு ஆகணும். புதினா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய். எவ்வளோ இது? அந்த அன்னாச்சி பூ 20 ஏலக்காய், ஒரு 25 கிராம்பு, 25-30 இருக்கும். 30 கிராம்பு, பட்டை, 2 ஸ்டார். இது மட்டன் பிரியாணினால இது கொஞ்சம் கூட போடுறோம். சிக்கன் பிரியாணிக்கு இதோட கொஞ்சம் ஸ்பைசஸ் குறைச்சிக்கலாம், கம்மியாக போட்டால் போதும். மட்டன் பிரியாணினால இவ்வளோ, சிக்கன் பிரியாணினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 8 வெங்காயம், பெரிய வெங்காயம். ஒரு 8 பெரிய வெங்காயம். ஆனியன். இப்போ அரிசி 1.5 கிலோ அரிசி ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். 1.5 கிலோ அரிசி நல்லா ஊற வச்சு. சீரக சம்பா தானே? பாஸ்மதி இல்லை, சீரக சம்பா அரிசி. சரி, ஓகே. பெரிய கரண்டினா கொஞ்சம் வசதியாக இருக்கும். சூடு வராது. கிண்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை ரொம்ப ஈஸியாக. புதினா நல்லா முறுமுறுன்னு இதாயிடுச்சுன்னா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுமா இல்லை எப்படி? ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கணும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். அதுலேயே நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். மட்டன்
மட்டனில் வேகும்போது என்னெல்லாம் போட்டிருக்கோம் முதல்ல? மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? இஞ்சி பூண்டு ஓரளவு இந்த கொஞ்சம் சின்னது. ஆனால் அது ரொம்ப பட்டை அரைச்சி போடாமல் கொஞ்சம் பிறுபிறுன்ட்டு இஞ்சி பூண்டு. மட்டன் வந்துருக்கான்னு பார்ப்போம். பூ போல் வந்திருக்கு. சூப்பர் மட்டன், நல்லா வந்திருக்கு. ஓகே, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இவ்வளோ வதங்கினா போதும் அப்படிதானே? இது பண்ணால் போதும், ஃப்ரை பண்ணால் போதும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம பாதி வந்து மட்டன் வேகும்போது போட்டிருக்கோம். இது வந்து மீதி. இது ஒரு 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் போட்டு இருக்கும். அந்த அளவு இருக்கும். மொத்தமாக சேர்த்தா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் போடு இருக்குமா? அவ்வளோ. இஞ்சி ரொம்ப மையா அரைச்ச மாதிரி தெரியல. ஆமாம், கொஞ்சம் பிறுபிறுன்னு தான். அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப பட்டை அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் பிறுபிறுன்னு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தட்டி போடுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தானா? மற்றபடி இல்லை, பச்சை மிளகாய் மட்டும்தான். பச்சை மிளகாய் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஒரு எத்தனை பச்சை மிளகாய்? ஒரு 10 இருக்கும். 10 பச்சை மிளகாய். 1.5 கிலோவில் மட்டன் 1.5 கிலோ, அதனால 10 பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டில் உள்ள காரம் இருக்கு, கிராம்புலையும் கொஞ்சம் காரம் இருக்கும். கிராம்பு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதில் உள்ள காரமும் இறங்கும். அதனால 10 பச்சை மிளகாய் போதும். 10 பச்சை மிளகாய் போதும். தக்காளி எத்தனை தக்காளி? தக்காளி 4-5 தக்காளி தான். 5 தக்காளி. தக்காளி நிறைய போட்டால் சில நேரம் அது தக்காளி சோறு மாதிரி வந்துடும். ஆமாம், அதனால வேணும்னா கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம் புளிப்புக்கு. தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள்? தயிர் கொஞ்சம் தயிர் சேர்க்க வேண்டியது இல்லை. இப்போ நிறைய பிரியாணியில் எல்லாருமே தயிர் சேர்க்குறாங்க. தயிர் சேர்க்காம பண்ணா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், இஞ்சி போட்டு போடுறதுனால கீழே கடலாம் பிடிக்கும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கணும். ஆமாம், கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டினா சீக்கிரம் தக்காளி வெந்துடும். அதனால கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு அளவு இருக்கா இல்லை கண்ணளவு கையளவு தான்? எல்லாமே கையளவு. கண்ணளவு கையளவு. மட்டன் வேகும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இது வந்து சீக்கிரம் தக்காளி வதங்குறதுக்காக அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் உப்பு இப்போ போட்டிருப்பாங்க. உப்பும் போட்டு நம்ம தக்காளி வதங்குற தண்ணி விட்டதுனால அந்த இஞ்சி பூண்டு போடும்போது கீழே லேசாக கடகடான்னு பிடிச்சது இல்லை, அது எல்லாம் வந்து அந்த இது அந்த உப்பும் தக்காளியும் ரியாக்ட் ஆகி உப்பு போடும்போது அந்த தண்ணி வெளியே வந்து அதனால அந்த கீழே கடகடான்னு அந்த இஞ்சி பூண்டு போடும்போது பிடிக்கிறது வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ரொம்ப வதங்கணும்ட்டு இல்லை, ஓரளவு வதங்கிடுச்சு, முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வந்து சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துடலாம். மட்டனில் உள்ள தண்ணியையும் நம்ம அளவு பார்த்துக்கணும். மட்டனில் உள்ள தண்ணி வந்து இப்போது ஒரு எப்படியும் 1/2 லிட்டர் தண்ணி இதில் தண்ணி இருக்குது. பிறகு அதில் ஒரு 200-250 எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து 300. அப்புறம் இதில் பிரியாணியில் வந்து தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம். தண்ணி எண்ணெய் அதோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். அது இப்போ தான் ரைஸ் வந்து நல்ல உதிரியாக நல்ல வரும். தண்ணி கூடிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த குழஞ்சி வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அது தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக போட்டுட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். உதிரியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். குழஞ்சிட்டுனா அது வேறு டேஸ்ட் ஆகிடும். வேறு டேஸ்ட். ஆமாம், ஆனால் மட்டன் ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கிடும். அதனால் குழஞ்சா வேறு மாதிரி பிரியாணி மாதிரி இருக்கும். மஞ்சள் பொடி போடுறோம், ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம் மட்டன் வேகும்போது. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி. பிறகு இதில் வந்து 800 ml தண்ணி இருக்குது. நம்ம அரிசி ஊற வச்சது இதில் கிட்டத்தட்ட 3 டம்ளர் ஊற்றி, இது வந்து கரெக்டாக 1/2 லிட்டர் பிடிக்கும். இப்போ இதில் 3 டம்ளர் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருக்கோம். அப்போது இதில் வந்து தண்ணி அளவுனா 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் அந்த இது வரும். 2 மடங்கு ஊற்றணும். ஆமாம், இதுலேயே வந்து 800 ml தண்ணி இருக்குது. அப்போ அதை கழிச்சிட்டு மீதி உள்ள தண்ணியை நம்ம ஊற்றணும். கிட்டத்தட்ட இதில் 4 டம்ளர் நம்ம ஊற்றணும். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றினாதான் உதிரியாக வரும், அப்படிதானே? ஆமாம் ஆமாம். இப்போ இதில் அந்த தண்ணி அளந்து கரெக்டாக இனிமேல் இது நல்லா கொதிச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு சிம்மில் வச்சு தான் பண்ணி வேண்டியதான். உப்பு மட்டும் இப்போ கரெக்டாக உப்பு அளவு எப்படி இருக்குன்ட்டு ஒரு 1/2 லெமன் வேணால் புரிஞ்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும், லெமனும் கொஞ்சம் போடணும். உப்பு லெமனும் 2மே கொஞ்சம் போடணும். போட்டால் சரியா.
ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, உப்பு. அரை லெமன் உள்ள சாறு லெமன். அவ்வளோதான், வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்படிதானே? நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு அந்த மட்டன் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் கடைசி ரைஸ். ஓகே. எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா? தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, மட்டனும் நல்லா நல்ல ஒரு வாசம். அப்பா அருமையாக இருக்க. இப்போ நம்ம ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கிறோம், தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிறோம். சீரக சம்பா ரைஸ் போட போகிறோம். சேர்த்துக்கலாம். ஓகே. வாசம் ரொம்ப அருமையாக இருக்குது. மட்டனும் நல்ல இலசான மட்டன், அதோட வாசமும் இருக்குது. பிரியாணியோட ஸ்மெல்லு அருமையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கூட்டி வச்சிடலாம். அடுப்பு இப்போ ஹையில் வச்சிடணும். ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை இப்போ நல்லா இன்னும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே திறக்காமே. ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு பார்க்கணுமா? இப்போ உப்பு ஏற்கனவே பார்த்துட்டோம், சரியாக தான் இருக்கும். உப்பு வந்து ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும்ண்ணே. கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டாக சொல்லணும். கரெக்டாக இருக்கா? ரைஸ் உள்ளுக்கு இறங்கணும்ல, கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ மூடி வைக்கணுமா இல்லை? ஆமாம், நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம மூடி வச்சு அப்படியே சிம்மில் வச்சிட வேண்டியதான். ஓகே. அப்போ தண்ணி இது கொதிக்கிற வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொதிச்ச உடனே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காமிக்கிறேன், நான் ரைஸ் உதாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் நெய் ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது. கொஞ்சம் நெய் இல்லை, இது கொஞ்சம் நிறைய நெய் தான். நிறைய நெய். ரிச்னஸ் வேணும்னா இந்த நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ மொத்தமாக ஒரு 200 ml நெய் ஊற்றிருப்போம்லண்ணே. அப்போ முதல்ல ஒரு 150, 200 ml நெய், ஒரு 150 ml எண்ணெய். அந்த நெய் ஊற்றும் போது அந்த ரிச்னஸ் நல்லா கூட்டி கொடுக்குது. நெய் வாசம் அதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கூட, நெய் வாசம் பிடிக்காதவங்க கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு இந்த கல் இருக்குல்ல, இப்போ சப்பாத்தி கல், காய்கறி வெட்டுறதுல இந்த கல் தான். இந்த கல்லை மேலே தூக்கி வச்சிட வேண்டியதான். இது கிரானைட் கல். இது அப்படி மேலே தூக்கி வச்சுட்டு சிம்மில் வச்சிட வேண்டியதான். சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்தா பிரியாணி சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரம் ரெஸ்டிங் டைம். ஆஃப் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து 1/4 மணி நேரம் வைப்பேன், நான் 1/2 மணி நேரம் வச்சா நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெஸ்டிங் டைம் எல்லாம் முடிஞ்சது. நம்ம இதே சூடாயிடுச்சு, அந்த கல்லே சூடாயிடுச்சு. திறக்கும்போது பார்த்து திறக்கணும்னு ஆவி நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்ல வாசம். சூப்பர் உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? டேஸ்ட் பண்ணுவோம்.